இயக்குனர் ப. ரஞ்சித்தின் தயாரிப்பில் உருவான படத்தின் இசை வெளியீட்டு நிகழ்வில் இயக்குனர் மிஷ்கின் ஆபாசமாக பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பாட்டு இருக்கும், அடிக்ஷன் எங்க இல்ல ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் போட்டு சைட் டிஷ் தான். மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனதும் அவர் தானே வச்சுங்களேன். தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்துக் கொண்டிருப்பவனும் குடிக்கப் போவனும் நானே. தான் யார் என்பதை பொதுவெளியில் ஒருவர் ஒப்புவித்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இயக்குனர் ப. ரஞ்சித் நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகியுள்ள பாட்டில் ராதா திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் மிஷ்கினும் பேசி பரபரப்பை கிளப்பியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற இசை வெளியீட்டு விழாவில் ப. ரஞ்சித், வெற்றிமாறன், அமீர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய மிஷ்கின், தமிழ் சினிமாவில் அதிகம் மது குடிப்பது தாம்தான் என்றும் தனக்கு சாராயம் காய்ச்சவும் தெரியும் என கூறி சலசலப்பை கூட்டினார். அதாவது எனக்கு அதை பத்தி ஃபுல்லா தெரியும். ஆக்சுவலா சாராயமே எனக்கு காய்ச்சல் அளவுக்கு எனக்கு டெக்னாலஜி தெரியும் எனக்கு. சிறு வயதில் வீட்டில் திருட முயன்று மாட்டிக்கொண்டதாக கூறிய மிஷ்கின், கல்லூரியில் படிக்கும் போது ஒரே பாடலை 3 ஆண்டுகளும் பாடி பரிசு பெற்றதாகவும் 2 மற்றும் 3ஆம் ஆண்டு விழாவில் மது அருந்திவிட்டு பாடியதாக கூறினார். குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, என்னை பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு பொண்ணை போல ஆத்தா. எப்படி பாடினு தெரியல, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. செகண்ட் இயர் முழு குடி. நீ என்ன பாடல அப்படியே அவர் போய் பாடினேன். அந்த பாட்டு அதே பாட்டு தான் போன பொண்ணை போல ஆத்தா, ஃபர்ஸ்ட் பிரைஸ். தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி, ஃபர்ஸ்ட் பிரைஸ். மதுவுக்கு பலர் அடிமையாவது போன்று சமூக வலைதளங்களுக்கும் கிரிக்கெட்டுக்கும் திரைப்படத்தின் முதல் காட்சிக்கும் நடிகர்களின் கட் அவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்வதற்கும் பலர் அடிமையாக இருப்பதாக கூறிய மிஷ்கின் பெண்களையும் விமர்சனம் செய்தார். அவ ஒரு கேவலமான ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு அவ உதறல கடிச்சுக்கிட்டு சொல்றல. நண்பர்களை, இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்கிறேன். அடிக்ஷன் எங்க இல்ல? இந்த வரப்போது இந்த IPL வரப்போது, நம்மளாம் அடிக்ஷன் இல்லையா? சினிமா விட்டு அப்படியே நேர போய் வாயை திறந்து பார்த்துட்டே இருப்போம். டோனி ரிட்டையரே ஆக போறது கிடையாது. டெண்டுல்கர் தொப்பையோட ஆடுவாரு. நம்ம அடிக்ஷன் இல்லையா? இளையராஜாவின் இசைக்கு பலர் அடிமை என குறிப்பிட்ட மிஷ்கின், பலர் மது அருந்துவதற்கு இளையராஜாவும் காரணம் என்றார். ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் குடிச்சிட்டு அதான் சைட் டிஷ் எனக்குலாம் போட்டு சைட் டிஷ் தான். மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனதும் அவர் தானே வச்சுங்களேன். ஏன்னா இனிஷியேஷன் அங்கதான் நடக்கும். ஆக்சுவலி கொட்டுக்காளி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டின் போது பேசிய மிஷ்கின், அந்த படத்தினது தற்போது பாட்டில் ராதா படத்தின் இசை வெளியீட்டு நிகழ்விலும் அதே பாணியில் பேசியுள்ளார். மேலும் பெண்கள் முகம் சுளிக்கும் அளவிற்கான வார்த்தைகளை மேடையில் பெண்களை வைத்துக் கொண்டே மிஷ்கின் பேசியிருப்பதும் ஒரு படத்துக்கு விளம்பரம் தேட வேண்டும் என்கிற ரீதியில் பேசுகிறார்களா என்கிற கேள்வியையும் எழுப்பியுள்ளது.